ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நெவாப்பழம் மரம் இருக்குது. அந்த மரத்தில் எங்கள் வீட்டுக்கார் ஏற பார்த்தாரு. ஏற பார்த்தபோது நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நிப்பாட்றியா இல்லையான்னு கேட்டார். ஐயோ எடுக்கலைங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒளிய வச்சுக்கிட்டேன். மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அவர் மரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினார். கீழே பாப்பா நின்று, அப்பா அங்கே இருக்குது நெவாப்பழம், இங்கே இருக்குது நெவாப்பழம் அப்படின்னு சொன்னால் உடனே குட்டி பாப்பா ஒன்று இருந்துச்சு, அதுவும் சொன்னிச்சு. சரின்னு இவர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறினார். அவர் மேலே ஏறும்போது பாருங்கள், மேலே ஏறிந்து பறித்து போட்டார். மேலேருந்து பறித்து போடவும் எங்கள் பாப்பா என்ன பண்ணால், அப்பா சீக்கிரம் நிறையா பறிங்கன்னு சொன்னால், அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு கையை காமிக்கவும் அவர் ஒன்றுனா பறித்தார். மேலேருந்து கீழே எப்படி அந்த நெவாப்பழத்தை போடுறதுன்னு தெரியல. சரின்னு பாப்பா கீழே இருந்துட்டு கேரி பையை காமிச்சா கரெக்டாக கேரி பையில் பார்த்து அந்த நெவாப்பழத்தை போட்டார். அடிப்படாமல் அதை வாங்கி பாப்பா வச்சுக்கிட்டா. திரும்ப அங்கிட்டு இங்கிட்டு கிளையில் ஏறினார். நான் கீழேருந்து கத்திக்கிட்டே இருந்தேன், அவன் கீழே இறங்குறீங்களா இல்லையா, என்ன இப்படி ஏறிக்கிட்டே இருக்கீங்கன்னு. அங்கே பாருங்கள் குரங்கு மாதிரியே ஏறிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறதே கேட்க மாட்டார். எனக்கு வேறு பயம், பக்குன்னு பாப்பா இறங்குப்பான்றா, அதுவும் கேட்க மாட்டார். ஏறினவர் தான். ஆமாம், இந்த பாப்பா போ, அப்பா ஏறட்டும், எனக்கு நெவாப்பழம் பறிச்சுட்டு வரட்டும்னு இந்த பாப்பா சொல்லுது. பாருங்கள், உச்சி கிழக்கே ஏறிட்டார். குரங்கு கூட இப்படி ஏறாதுங்க, இவர் உச்சி கிளையில் நின்று ஏறிக்கிட்டு இருக்காரு. இறங்க மாட்டார். மரம் ஏறினது தான் பிளர்க்கு இவர். அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா கேரி பையிலேருந்து கரெக்டாக கேட்ச் பண்ணி பிடிச்சிட்டா. அவளுக்கு சந்தோஷம். ஐயோ நிறைய நெவாப்பழம் சேர்ந்துருச்சேன்னு. மாத்தா கொலையாக இருக்குங்க நெவாப்பழம். ஆமாம், யாருக்கெல்லாம் நெவாப்பழம் பிடிக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். பாப்பா கீழே கிடக்கிறதெல்லாம் எடுக்க பார்த்தா எடுக்காதடி, வேணாம். அது மேலேருந்து ரொம்ப பழுத்திருந்ததுனால கனிஞ்சி போச்சு அந்த பழம். அதை உடஞ்சி போடுறதுலாம் மண்ணாக இருந்துச்சு, அதனால் இருக்குங்க. பாருங்கள், குரங்கு மாதிரியே உட்காந்துருக்காரு பாருங்கள். போன ஜென்மத்தில் இவர் என்ன குரங்கா இருந்தாரா என்னன்னு தெரியல. உட்காந்துருக்க சைஸ் எல்லாம் பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. இன்னும் கிளைக்கு போய்கிட்டே இருக்காரு. நான் கத்திக்கிட்டே இருக்குன்னு கேட்கவே மாட்டுறாரு. என்னமோ பண்ணி தொலைங்கன்னு நான் விட்டுட்டேங்க. நம்மளுக்கு தேவை நெவாப்பழம் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இருந்தாலும் நான் கீழே கொஞ்சம் ஜாக்கிரதையாக நின்றுக்கிட்டே இருந்தேன். அவர் மேலேருந்து விழுந்தா டப்புன்னு கேட்ச் பண்ணி பிடிச்சிடலான்னு ஒரு வழியாக நெவாப்பழம் வீட்டுக்கு வந்துருச்சு. கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா உப்பை போட்டு என்ன பண்ணேன்னா நல்லா குலுக்குன்னு குலுக்கி எடுத்து நல்லா போட்டு குலுக்குனேன் பாத்திரத்தில். பாருங்கள் எப்படி இருக்குன்னு நெவாப்பழம் பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல. ஆமாம், அது நல்லா குலுக்கி ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து, யாருமே இல்லை, நான் மட்டும் சாப்பிட்டேன் பாருங்கள். அப்பா செம்ம டேஸ்ட்டு, சூப்பர். நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஆமாம், அவ்வளோ டேஸ்ட்டு.